சிவ வணக்கம். நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன். ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், முக்தி மோட்சம் அடைய நினைப்பவர்கள், இறைவன் மீது பற்று கொண்டவர்கள் மட்டுமே அடியனுடைய இந்த பதிவை கேட்டு விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது தொடர்ந்து சில விஷயங்களை பற்றி, ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி தான் உங்கள் கூட நான் இப்போது பேச வந்திருக்கேன். வார வழிபாடு மன்றம் அப்படின்னு ஒன்று அடியேன் துவங்கி இருக்கிறேன். இந்த வார வழிபாடு மன்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிவனடியார்கள், சிவனுடைய பக்தர்கள், இறைவன் மீது நீங்காத பக்தி கொண்டவர்கள் அனைவருக்கும் முக்தி மோட்சத்திற்கு போகக்கூடிய தீட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 12 ஆண்டுகள் குருகுல வாசத்தை, குருகுல கல்வியை முடிக்க வேண்டும். 10 வகையான தீட்சைகளை எடுக்க வேண்டும். தசதீட்சையை முடித்து 2 ஆண்டுகள் பயிற்சிகளை முடித்து அதுக்கு பிறகுதான் இந்த ஆன்மீக கல்வி முழுமையடையும். இந்த பயிற்சியை முழுமையாக ஒரு சாதகர் கற்றுக்கிறதுக்கு இந்த வார வழிபாடு மன்றம் உறுதுணையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் வாரம் அனைவரும் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மேலும் ஜாதகம் பார்க்குறவங்க, ஒரு அருள்வாக்கு கேட்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆலோசனை சொல்லி வழிநடத்தவும் இந்த வார வழிபாடு மன்றம் உற்ற துணையாக இருக்கும். இந்த மன்றத்தில் உறுப்பினராக சேருவதற்கு சில நிபந்தனைகள் உள்ளது. அது பற்றி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு விளக்கமாக நான் சொல்லுகிறேன். மேலும் முக்கியமான சில நல்ல திட்டங்களும் நலத்திட்டங்களும் இதில் உள்ளடங்கி இருக்குது. இது எல்லாமே அடியனுடைய சொந்த பணத்தில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஏதாவது வாழற காலத்தில் இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் சிவனடியாராக வாழ்ந்து நான் ஏதாவது ஒன்று செய்து வச்சுட்டு போகணுங்கிறது என்னுடைய லட்சியம். அதுக்காக தான் இந்த முயற்சிகளையெல்லாம் நான் செய்துட்ருக்கிறேன். ஆரம்பத்தில் வெறும் ஜாதகம் பார்க்குறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினேன். அதுக்கு பிறகு ஜாதகத்தினுடைய கட்டணம் மக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி தான் அருள்வாக்குன்னு சொன்னேன். இந்த அருள்வாக்கும் கூட ஆடுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லை. இது ரொம்ப நாகரிகமாக ஒரு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஒரு ஷார்ட்டாக சொல்கிறது. ஸோ சின்ன கட்டணம் வச்சு அது சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ 3ஆம் கட்டத்துமாக இந்த மன்றத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். இந்த மன்றத்தின் மூலமாக நிறைய சீடர்களை உருவாக்கி வச்சுட்டு போக முடியும். அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த ஆன்மீக கல்வியை கொண்டு போய் சேர்க்க முடியும். கட்டாயம் ஆன்மீகத்தின் துணை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இன்றைக்கி இருக்கிற கல்ச்சரில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாமே மீடியாவில், சோஷியல் மீடியாவில் ரொம்ப கெட்டு போகிறாங்க. சரியான வழிகாட்டுதலை சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியவங்களும் யாருக்கும் வீட்டில் இருக்கிறதில்ல. பார்த்துக்க முடியாத சில சூழ்நிலைகள், குடும்ப பின்னணியில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது. ஸோ ஒரு பொது இடத்துல இதையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது மக்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையையும் என்னையும் நான் இறை தொண்டுக்காகவே அர்ப்பணித்து அடியாராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். குழந்தைகளுக்கும் இதை நான் கற்றுக் கொடுக்குறேன். முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் நான் முக்கியத்துவமும் கொடுக்குறேன். அதை 5th ஸ்டாண்டர்டு படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து யாராக இருந்தாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வகுப்பில் கலந்துக்கலாம். அவங்களும் கண்டிப்பாக மன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். பெரியவங்களும் மன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும். உறுப்பினராவதற்கு சில பல தகுதிகள் இருக்குது, சரிங்களா? இது பற்றி தான் இந்த மன்றத்தின் உடைய நோக்கம். இதில் சேர்றதுக்கு நிறைய செலவாகுமா, கட்டணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. வெறும் 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன். ஐடி கார்டும் ஒவ்வொரு அடியாருக்கும் நான் இதுக்கு கொடுத்துடுவேன். இதை பற்றி நான் மேலும் தகவலை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு நான் இதை பற்றி எடுத்து சொல்கிறேன். சரி, இந்த முக்தி மோட்சத்துக்கான ஒரு முக்கியமான விஷயங்களை நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஒவ்வொரு தீட்சைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. அதே போல் ஜாதகம் சொல்கிறவங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க, குறி சொல்கிறவங்களுக்கு ஒரு தீட்சை இருக்குது. இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே இறைவனை துதிப்பவர்களுக்கு ஒரு தீட்சை இருக்குது. சிற்பங்கள் செய்கிறவங்க, ஆலய திருப்பணி, உழவார பணி செய்கிறவங்களுக்கு ஒரு தீட்சை இருக்குது. இறந்து போனவர்களை அடக்கம் செய்கிறவங்களுக்கு ஒரு தீட்சை இருக்குது. இந்த மாதிரி தீட்சைகளே 12 வகை இருக்குது. இந்த 12 வகை தீட்சைகளில் 10 வகை தீட்சையை சாதகன் எடுக்கணும். மீதி இருக்கிற 2 வகை தீட்சை பயிற்சிக்குள்ளே அடங்கிடும்.
மொத்தமாக 12 ஆண்டுகள் இருக்குது. கட்டாயமாக இதை ஒவ்வொரு மனிதரும் வந்து எடுக்கணும். ஏன் இது இவ்வளவு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, வாழறப்போ உங்கள் பெயருக்கு எப்படி நீங்கள் ஒரு அடையாளம் வச்சுருக்கிறீங்களோ, இங்கே வாழறப்போ இறந்ததுக்கப்புறம் ஆத்மாவுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு வீடு வேணும். இப்போ வாழறப்போ எப்படி நமக்கு வீடெல்லாம் இருக்கோ இங்கே, அந்த மாதிரி நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு வீடு, நமக்கு ஒரு ஊர், நமக்கு ஒரு உறவு, இப்படி எல்லாமே வந்து வேணும். இதெல்லாம் நான் கட்டுக்கதையாக சொல்லலை, புராணத்துலையும் இதிகாசத்துலையும் இருக்கிற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். அப்படி நாம் போகிறதுக்கான ஒரு என்ட்ரி எக்ஸிட் கார்டு மாதிரி தான் இந்த தீட்சை. தீட்சை எடுத்த ஒரு அடியார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க போய் சேர்றதுக்கு நல்ல உலகமும் நல்ல உறவு வீடும் வந்து அவங்களுக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும். அல்லது பிறவி இல்லாமல் இறைவனோட போய் சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப அல்லல் பட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கும் மரணத்துக்கு பிறகு. அப்போ அனுபவித்து அதை அழகிறதுக்கு பதிலாக இப்போவே வேண்டியதை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அடியேன் வந்து நினைக்கிறேன். கட்டாயம் இல்லை, விருப்பமானவங்க சேர்ந்துக்கலாம். வண்டலூர் சுற்றி இருக்கிறவங்க நேரில் வந்து இங்கே பயிற்சிகளை வந்து எடுத்துக்கலாம். தீட்சை எடுக்கிறதுக்கு இங்கே வந்தால் போதும். தீட்சையை முடிச்சுட்டு பயிற்சிகளை எல்லாம் உங்கள் இல்லத்துலேருந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். வாரம் ஒரு முறை இங்கே வந்து மன்ற உறுப்பினராக வந்து அப்போ நீங்கள் மற்ற ஆலோசனைகள்லாம் எடுத்துக்கிட்டு கூட்டு பிரார்த்தனையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து போகலாம். இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் போடுறேன். இதுக்கெல்லாம் எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது. ஜாதகம் பார்க்குறவங்க மன்ற உறுப்பினராக இருந்தாங்கன்னா பாதி கட்டணம் தான் வாங்குவேன். வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு தான் ஜாதக கட்டணம் முழுசாக வந்து வாங்கப்படுது. அதே மாதிரி உள்ளே வந்த மன்ற உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளும் கட்டணமின்றி வழங்கப்படும். இதுதான் இதன் உள்ள இருக்கிற விஷயம். அது மட்டும் இல்லாமல் வருடம் ஆன்மீக டூர் வந்து போகிறது, இப்படி மேலும் சில சிறப்பான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ மன்றத்தின் டீட்டெயில் வந்து இதுதான். சிவசித்தர் பீடத்தின் செயல்பாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயர்லேயே இருக்குது சிவன் மற்றும் சித்தர். சித்தர்கள் நமக்காக வச்சுட்டு போயிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக தொகுத்து எடுத்து தேவையான மக்களுக்கு தேவையானவற்றை வழங்குவது தான் சித்தர் பீடத்தின் நோக்கம். இப்போது யாருக்கு என்ன தேவைன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் அவங்களுக்கான வழிகளை காட்ட முடியும். இப்போது சாதாரணமாக ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வராங்கன்னா ஒரு 1 hour 1.5 hour டிஸ்கஷனில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க, நானும் போயிடுறேன். தொடர்ந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியல, இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கன்வே பண்ண முடியலை. இந்த மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு இதில் இருக்கிற நான் வச்சுருக்கிற நிறைய விஷயங்களை என்னால் கன்வே பண்ண முடியும். சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய வந்து கொடுக்க முடியும். மன்றத்தின் முக்கியமான நோக்கம் இது வந்து உள்ளடங்கின ஒன்று. மேலும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு சின்ன விஷயமாக சுருக்கவே முடியாது. இது ஒரு கடல் மாதிரி விஷயம். தேட தேட நமக்கு எப்படி ஆர்வங்கள் இருந்துக்கிட்டே இருக்கோ, கடலில் எப்படி தண்ணி அல்ல குறையாதோ அந்த மாதிரி இது பயங்கரமான ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். இந்த ஆன்மீக தேடல்களில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மன்றத்தை வந்து அடியேன் தொடங்கியிருக்கிறேன். இந்த முக்திக்கும் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுக்குறேன். இந்த தீட்சைக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸை வந்து கொடுக்குறேன். இந்த தீட்சையை எடுக்க நினைப்பவர்கள் பிராணாயாமம், தியானம், வேதம், கீதை, மந்திர உபதேசங்கள் இந்த லைனில் போகணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக அடியேனை தொடர்பு கொள்ளுங்க. சிவாய நம. மேலும் சில நல்ல தகவலோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.